ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாக்ஸ் ஷேடோ பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நேத்து வந்துட்டு அந்த டிராப் டவுன்ல கூட நம்ம பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணியிருப்போம். அப்படிதானே? ஸோ அப்ப நான் சொன்னேன், அத வந்து நம்ம நாளைக்கு படிப்போம். ஸோ அதனால நாளைக்கு டீப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேனா, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அத வந்து டீப்பா பார்க்க போறோம். ஓகே? ஓகே. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் ஷேடோ. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்களே சொல்லிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட்ட குடுக்கும். நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கும் ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். பட்டனுக்கு ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். இல்லன்னா இந்த மாதிரி அ நம்மளே ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பாக்ஸுக்கு கூட ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். நேத்து நம்ம பண்ணல டிராப் டவுனுக்கு ஷேடோ எஃபெக்ட் அந்த மாதிரி எந்த எலமெண்ட்டுக்குனாலும் நம்ம ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஓகே. பெரும்பாலும் எதுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸ் கிரியேட் பண்ணி பாக்ஸுக்கு ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணுவாங்க. தென் பட்டனுக்கு ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் இமேஜுக்கு ஆட் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணலாம். ஆ சம்டைம்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே. ம். ஓகே. ஓகே. வெயிட் பண்ணுங்க. 1 மினிட். அடிச்சுறேன். ஓகே. ஸோ இப்ப கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்ம ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ம் ஓகே. ஸோ இதுல வந்து டெக்ஸ்ட்க்கு எப்படி ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்றது? அண்ட் தென் பாக்ஸுக்கு எப்படி ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். ஆ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? ஆமா, மல்டிபிள் ஷேடோஸ். ஃபுல்லாவே இன்னைக்கு ஷேடோஸ் பத்தி மட்டும் தான் இருக்கும். ஸோ பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஷேடோ ஆட் பண்றோம். அப்படிதானே? ஸோ டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ ஆட் பண்ணும்போது, டெக்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம இமேஜுக்கு ஷேடோ ஆட் பண்றதா இருந்தாலோ, இல்லன்னா ஆ வேற ஏதோ நேத்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? பாக்ஸ் ஷேடோ வந்து யூஸ் பண்ணோம். அப்படிதானே? இன்னைக்கு வந்து டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ யூஸ் பண்றதா இருந்தா, டெக்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகே. அதுல இங்க ஃபார் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்களா? 3 பிக்சல், 3 பிக்சல், 3 பிக்சல் அப்புறம் கிரீன்னு குடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள இந்த 3 பிக்சலுக்கு என்ன மீனிங் அப்டின்னா, 3 பிக்சல் ரைட் சைடுல ஷேடோ குடுக்கும். ஓகே. இப்போ நான் இத காமிக்கிறேன். ஓகே. இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு குடுத்துருக்காங்க. 2 பிக்சல், 2 பிக்சல் கிரே அப்டின்னு குடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிக்சல் என்ன பண்ணும்னா, ரைட் சைடு 2 பிக்சலுக்கு நமக்கு ஷேடோ கிரியேட் பண்ணும். ஓகே. 2வது உள்ள 2 பிக்சல் என்ன பண்ணும்னா, டவுன்வர்ட்ல 2 பிக்சலுக்கு ஷேடோ கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது ரைட் சைடு 2 பிக்சலுக்கு ஷேடோ கிரியேட் பண்ணும். 2வது உள்ளது வந்து டவுன்வர்ட்ல கீழ அந்த டெக்ஸ்ட்டோட கீழ வந்து நமக்கு வந்து 2 பிக்சல் ஷேடோ கிரியேட் பண்ணும். ஸோ 3வது குடுத்திருக்கிறது வந்து கலர். ஓகே. கிரே கலர் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கலர். ஓகே. என்ன கலர்னாலும் நீங்க குடுத்துக்கலாம். உங்களோட ஷேடோவ பொறுத்து நீங்க கலர் குடுத்துக்கலாம். ஓகே. சோ இதுதான் டெக்ஸ்ட் ஷேடோல பேசிக். இந்த டெக்ஸ்ட்லயே கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது நார்மலான டெக்ஸ்ட் ஷேடோ. இதுலயே கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னா 2 பிக்சல், 2 பிக்சல் அண்ட் தென் 5 பிக்சல் அப்படின்னு 3வதா ஒரு டேர்ம் குடுத்துருக்காங்களா? சோ இந்த 3வது மொத்தம் எத்தன பாராமீட்டர் அப்படின்னா, இங்க வந்து 3 பாராமீட்டர் தான். ரைட் சைடுக்கு டெக்ஸ்ட் ஷேடோ ஆட் பண்றதுக்கு ஒரு பாராமீட்டர், அண்ட் தென் டவுன்வர்டுக்கு ஒரு பாராமீட்டர், அண்ட் தென் கலர். இங்க வந்து 4 பாராமீட்டர் குடுத்துருக்காங்க. அப்படிதானே? சோ வழக்கம் போல இது ரைட் சைடு, இது டவுன்வார்டு. இந்த 5 பிக்சல் என்ன பண்ணும்னா, எவ்ளோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிளர் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ இங்க ரைட் சைடு முடிஞ்சிருச்சு. இத நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சோ ரைட் சைடு 2 பிக்சலுக்கு ஆட் பண்ணிட்டாங்க. டவுன்வார்ட் 2 பிக்சலுக்கு ஆட் பண்ணிட்டாங்க. இந்த 5 பிக்சல் வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த ஷேடோ வந்து பிளர்ரா காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 5 பிக்சல். சோ இங்க 5 பிக்சல் குடுத்துருக்கதுனால இந்த அளவுக்கு பிளர்ரா இருக்கு. 10 பிக்சல் குடுத்தோம்னா இன்னும் நல்ல பிளர் எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா?
சோ மூணாவது பாராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பிளர் எஃபெக்ட்டுக்காண்டி யூஸ் பண்றோம். ரைட் சைட் டவுன்வர்ட் பிளர் எஃபெக்ட். சோ இங்கேயும் அதே பிளர் எஃபெக்ட்டுக்காண்டி ரைட் சைட் டவுன்வர்ட் பிளர் எஃபெக்ட் அண்ட் தென் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டுக்கு பிங்க் கலர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஷேடோக்கு வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் கொடுத்தப்போ இது வந்து அந்த டெக்ஸ்டோட ஒரு கலரையே டிஃப்ரெண்டா கொடுக்குது. அப்படித்தானே? நார்மலா நம்ம பிங்க் கொடுக்கறதுக்கும் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் ஷேடோ கொடுத்து பிங்க் கலர் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, அந்த டெக்ஸ்டோட கலரையே அது வந்துட்டு சேஞ்ச் பண்ணி காமிக்குது. ஓகே, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்டோட கலரையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்து ரெட் நியான் க்ளோ ஷேடோக்கா அப்படின்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நம்ம கலர் சேஞ்ச் பண்றோம். ஒன்லி ஒன் இங்க வந்து பிளர் எஃபெக்ட் மட்டும் யூஸ் பண்ணி அண்ட் தென் கலர் மட்டும் கொடுத்துருக்காங்க. டெக் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அது மாதிரி எதுவுமே கொடுக்கல. அப்ப இது என்ன பண்ணும்னா 4 சைடுமே ஒரு பிளர் எஃபெக்ட் மட்டும் கிரியேட் ஆகும். ஓகே, இங்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிளர் எஃபெக்ட் கிரியேட் பண்ணிருந்தாங்க. இங்க வெறும்னா டெக்ஸ்ட் ஷேடோ மட்டும் சாரி பிளர் எஃபெக்ட் மட்டும் கொடுத்து கலர் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு க்ளோ இருக்கும். அந்த ஷேடோல வந்துட்டு என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி ரெட் கலரே வந்து கொஞ்சம் க்ளோவா தெரியும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பிளர் எஃபெக்ட் மட்டும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, டெக்ஸ்டுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷேடோ தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒன்லி ஒன் ப்ளூ கலர் ஷேடோ மட்டும் கொடுத்துருக்கேன். சோ இங்க மாதிரி இது மாதிரி ஒரு ஷேடோ தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, மல்டிபிள் ஷேடோஸ் கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ப்ளூ ஷேடோக்கு தான் இந்த ஒரு செட் ஆஃப் பார்ட். இதே நான் கிரீன் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன பண்ணிருக்காங்க ரெட்டுக்கு ஒரு செட் ஆஃப் பார்ட். ஓகே, அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜஸ்ட் பிளர் எஃபெக்ட் மட்டும் கொடுத்து ரெட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும்னா ரெட் கலர் ஷோ ஆகும். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாவது நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ரெட் இருக்கும், ரெண்டாவது ப்ளூ கலர் ஷோ ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து செட் ஆஃப் கோட் அது என்னது அதே மாதிரி திருப்பி 0 பிக்சல் 0 பிக்சல் அண்ட் தென் 5 பிக்சல் பிளர் எஃபெக்ட்டுக்கு அண்ட் தென் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்க 2 கலர் தான் இல்ல மல்டிபிள் கலர்ஸ் கொடுக்கலாம். ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஷேடோஸை யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே இப்போ இதெல்லாம் வந்து ஷேடோ. சரிங்களா? ஒரு டெக்ஸ்டுக்கு ஷேடோஸ் ஆட் பண்ணுச்சு. இதே ஒரு டெக்ஸ்டுக்கு அவுட்லைன் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவுட்லைன்னா என்னது, நார்மலாவே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிதானே? ஏதாவது டூடுல்லாம் வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கார்ட்டூன்லாம் வரைகிறாங்கன்னா அந்த கார்ட்டூனுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்லைன் பிளாக் ஸ்கெட்சை வச்சு அவுட்லைன் கொடுப்பாங்களா? சோ அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் எஃபெக்ட் எனக்கு கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த டெக்ஸ்டுக்கு மேல பிளாக் ஸ்கெட்சை வச்சு அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்கா? சோ இந்த மாதிரி ஒரு போல்டு அவுட்லைன் எஃபெக்ட் எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ணியே நான் கிரியேட் பண்ணலாம். எப்படின்னு நல்லா கவனிங்க. இங்க மொத்தம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 செட் ஆஃப் பாராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு, ரெண்டாவது ஒரு செட், மூணாவது ஒரு செட், நாலாவது ஒரு செட். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த 3 பாராமீட்டர்ல என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள பாராமீட்டர் ரைட் சைடுக்கு ஷேடோ ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் உள்ள பாராமீட்டர் டவுன்வர்ட்ல ஷேடோ ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்படிதானே? சோ இங்க அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட்ல உள்ளது நம்ம எதுக்குன்னு படிச்சோம் அப்படின்னா ரைட் சைடுக்கு 2 பிக்சல் ஷேடோஸ் கிரியேட் பண்ணும். அப்படிதானே? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ 1 பிக்சல் 0 பிளாக் அப்படின்னா என்ன பண்ணும், ரைட் சைட்ல 1 பிக்சல் நமக்கு வந்து ஷேடோ எஃபெக்ட் ஐ மீன் அந்த போல்டு அவுட்லைன் மாதிரி கிரியேட் பண்ணி பிளாக் கலர்ல நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது வந்து 1 பிக்சல் நீங்க பாசிட்டிவ்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரைட் சைடு பிளாக் ஷேட் ஆட் பண்ணும். இத இந்த ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்ல என்ன பண்ணிருக்காங்க, இதே மாதிரி 1 பிக்சல் 0 பிளாக்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபர்ஸ்ட் 1 பிக்சல் 0 பிளாக்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட்ல உள்ள பாராமீட்டருக்கு மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ இப்போ என்னன்னா
பிளஸ்ல கொடுத்தீங்கன்னா ரைட் சைட் பார்டர் ஆட் பண்ணும். மைனஸ்ல கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பார்டர் ஆட் பண்ணும். அப்படி ஆப்போசிட்டா பண்ணும். பாசிட்டிவ்ல கொடுக்கும்போது ரைட் சைடு ஆட் பண்ணும். நெகட்டிவ்ல கொடுக்கும்போது லெஃப்ட் சைடு ஆட் பண்ணும். ஓகே. அதே மாதிரி இப்ப இந்த செகண்ட் பாராமீட்டர் கவனிங்க. நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரைட் சைடுக்கு ஆட் பண்றதுக்கு, செகண்ட் ஒன் வந்துட்டு டவுன்வர்ட்ல பார்டர் ஆட் மீன் ஷேடோ ஆட் பண்றதுக்கு. சோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, செகண்ட் ஒன்ல மட்டும் 1 பிக்சல் அப்படின்னு குடுத்துருக்காங்களா? சோ இது என்ன பண்ணும்னா, டவுன்வர்ட்ல நமக்கு வந்துட்டு ஒரு பார்டர் கிரியேட் பண்ணும். ஓகே. சோ பார்டர் செகண்ட் ஒன் வந்துட்டு டவுன்வர்ட்ல கிரியேட் பண்ணும். இதே நம்ம இந்த இடத்துல இந்த பிளஸ் ஒன்னுக்கு பதிலா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? -1 குடுத்துருக்காங்க. சோ இது என்ன பண்ணும்னா, அப்வர்ட்ல பார்டர் கிரியேட் பண்ணும். இங்க எப்படி ரைட் சைட் பார்டர் கிரியேட் பண்றதுக்கு 1 பிக்சல் 0 பிளாக் இப்படி கொடுத்துட்டு அடுத்து -1 பிக்சல் 0 பிளாக்னு கொடுத்தா லெஃப்ட் சைட்ல பார்டர் கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி சேம் திங் தான் இங்கேயும் 0 1 பிக்சல் நார்மலா இப்படி கொடுத்தா என்ன பண்ணும்? டவுன்வர்ட்ல பார்டர் கிரியேட் பண்ணும். அதே இதுல அந்த 1 வந்து -1 நெகட்டிவ்ல கொடுத்தோம்னா அப்வர்ட்ல பார்டர் கிரியேட் பண்ணும். சோ ஃபைனலா இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து டவுன்வர்டு, இது ரைட் சைடு, இது வந்து அப்வர்டு. ஓகே. அப்ப என்ன ஆகும்? ஃபைனலா 4 சைடுமே நமக்கு பார்டர் கிரியேட் ஆயிரும். சோ இந்த மாதிரி பார்டர் டெக்ஸ்ட்க்கு அரவுண்ட் பார்டர் வந்து நம்ம இப்படிதான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போறேன். இன் பிட்வீன்ல டவுட்னா கேளுங்க. ஓகே. நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஓகே. சோ இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ல, லைக் இந்த ஒவ்வொரு பாராமீட்டர் இது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, பார்டரு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன்ல. சோ இது வந்து கொஞ்ச நேரத்துல மறந்துரும். அப்படிதானே? ரைட் சைடா, லெஃப்ட் சைடா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். அப்படிதானே? அப்போ வரும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏதாவது இந்த மாதிரி கூகுள்ல இந்த W3 ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ரீகன்ஃபர்மேஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன சொன்னாலும் நமக்கு மறந்துரும் கொஞ்ச நாள்ல. எனக்கே ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கும் மறந்துரும். லெஃப்ட் சைடு வருமா? ரைட் சைடு வருமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெஃப்ட் சைடுக்கு ஆட் பண்ணுவோமா? ரைட் சைடுக்கு ஆட் பண்ணுவோமா? அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். சோ அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க W3 ஸ்கூல்ஸ் அதுல ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஓகே. சோ அதே மாதிரி பாக்ஸ் ஷேடோ. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததுல டெக்ஸ்ட் ஷேடோ பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாக்ஸ் ஷேடோ பார்க்க போறோம். ஓகே. சோ பாக்ஸ் ஷேடோலயும் பாக்ஸ் ஷேடோல எப்படின்னா, அந்த பாராமீட்டர்ஸ் வந்து எத்தன பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, 4 பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் 4 பாராமீட்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சோ நீங்க வந்து ஒரே பாக்ஸுக்கே நான் சொன்னேன்ல மல்டிபிள் கலர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கேயும் மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு மாதிரி லைட் கிரே மாதிரி இருக்கு. செகண்ட் ஒன் வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் கிரே மாதிரி இருக்கு. ஸோ மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம டெக்ஸ்ட் ஷேடோல வந்து மொத்தமாவே 3 பாராமீட்டர் தான் பார்த்தோம். ஒண்ணு ரைட் சைடு ஆட் பண்றது, டவுன்வர்ட் ஆட் பண்றது, அண்ட் தென் பிளர் எஃபெக்ட். இங்க வந்து 4 பாராமீட்டர் இருக்கு. ஸோ இங்க வந்து டெக்ஸ்ட் ஷேடோ மாதிரி வராது. இங்க பாராமீட்டர் ஒவ்வொன்னும் வித்தியாசப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹாரிசான்டலா நமக்கு ஷேடோ கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் ஹாரிசான்டலா பாராமீட்டர் அதாவது ஹாரிசான்டல் ஷேடோக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் வந்துட்டு டவுன்வர்ட். சரிங்களா? டவுன்வர்ட்ல பிளர் எஃபெக்ட் பிளர் எஃபெக்ட் நாட் பிளர் எஃபெக்ட் ஷேடோ கிரியேட் பண்றதுக்கு. சோ இங்க 8 பிக்சல் குடுத்துருக்காங்களா? சோ இது என்ன பண்ணும்னா, கீழ இந்த பட்டனோட கீழ நமக்கு வந்து 8 பிக்சலுக்கு ஷேடோ கிரியேட் பண்ணி தரும். ஓகே. அண்ட் தென் 16 பிக்சல் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணும். சோ அதே மாதிரி தான் ரைட்டு அண்ட் தென் டவுன்வர்ட் அண்ட் தென் பிளர் எஃபெக்ட் இருக்கா? ஃபோர்த் ஒன் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு பாராமீட்டர் இருக்கும். சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க அது வந்து மேக்ஸிமம் 0ன்னு தான் குடுப்போம். இது வந்துட்டு ரைட் அப்படின்னா, இது என்னது லெஃப்ட் சைடு அந்த மாதிரி வரும். ஓகே. சோ 4 சைடுமே கவர் அப் ஆயிரும். டவுன்வர்டு, ரைட்டு, லெஃப்ட். டாப்ல எப்போதுமே ஷேடோ இருக்கவே இருக்காது பட்டன்ல. ஓகேவா? சோ டாப்ல நம்ம வந்து ஷேடோ இருக்காது. சோ ரைட்டு, லெஃப்ட் அண்ட் தென் டவுன்வர்டு. டவுன்வர்டு 3 சைடுமே இருக்கும். சோ இதுல வந்து பிளர் எஃபெக்ட் ஆட் பண்றதுக்கு நடுவுல ஒரு பாராமீட்டர் இந்த நடுவுல இருக்கா? ரைட்டு, டவுன்வர்டு, பிளர் எஃபெக்ட், லெஃப்ட். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ பாக்ஸ் ஷேடோல வந்துட்டு 4 பாராமீட்டர்ஸ் இருக்கும். டெக்ஸ்ட் ஷேடோல வந்துட்டு 3 பாராமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ராவா வந்துட்டு கலரையும் சேர்த்தா 5 பாராமீட்டர்ஸ். ஓகேவா? பாக்ஸ் ஷேடோல வந்துட்டு 5 பாராமீட்டர்ஸ். டெக்ஸ்ட் ஷேடோல வந்துட்டு 4 பாராமீட்டர்ஸ். கலரையும் சேர்த்தா. ஓகே. ஓகே. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஷேடோ அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு மல்டிபிள் ஷேடோஸ் அப்ளை பண்ணிடலாம். ஒரு ஷேடோவ ஹாரிசான்டலாவும், ஒரு ஷேடோவ வெர்டிகலாவும் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு குடுக்கலாம். ஓகே. இங்க குடுத்துருக்காங்கல்ல. இது ஹாரிசான்டல் அண்ட் தென் இது வந்துட்டு வெர்டிகல். இந்த மாதிரியும் குடுக்கலாம். இப்ப இங்க வந்துட்டு சிம்பிளா நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, 10 பிக்சல், 10 பிக்சல் அப்படின்னு குடுத்துருக்காங்களா? ஸோ இது என்ன பண்ணும்னா, ஹாரிசான்டல்னா என்னது? இந்த மாதிரி. கீழ. ஓகேவா? கீழ மீன் என்ன சொல்றது? லெஃப்ட் டூ ரைட்ட வந்து ஹாரிசான்டல் சொல்லுவோம். டாப் டூ பாட்டமா என்ன சொல்லுவோம்? வெர்டிகல்னு சொல்லுவோம். சோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 வெறும் 2 பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி 2 பாராமீட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன மீனிங்ல வரும்னா, ஹாரிசான்டல், வெர்டிகல் அந்த மீனிங்ல வரும். சோ ஃபர்ஸ்ட்ல உள்ளது வந்துட்டு ஹாரிசான்டல், செகண்ட்ல உள்ளது வந்து வெர்டிகல். ஓகேவா? டாப் டு பாட்டம். இது வெர்டிகல். ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஹாரிசான்டல். சோ இது என்ன பண்ணும்? 10 பிக்சலுக்கு ஹாரிசான்டலா ஒரு பார்க்கு அண்ட் தென் வெர்டிகலா ஒரு ஷேடோ. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு கிரியேட் பண்ணி தரும். இது இதுதான் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பாக்ஸ் ஷேடோ. இதுலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் பிளாக், அடுத்து கிரீன், அடுத்து ப்ளூ இந்த மாதிரி மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க வந்துட்டு அதுலயே என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிருக்காங்க. ஹாரிசான்டல் அண்ட் தென் வெர்டிகல். தேர்ட் பாராமீட்டர் ஒரு 5 பிக்சல் ஒண்ணு எக்ஸ்ட்ரா வருதா? இங்க வெறும் 2 பிக்சல் தான் வருது. இங்க வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, எக்ஸ்ட்ராவா 5 பிக்சல்னு ஒண்ணு வருது. கலர் வந்துட்டு லைட் ப்ளூ கலர். டிஃபால்ட்டா உனக்கு வந்து பிளாக் கலர்ல ஷோ ஆகும். ஓகேவா? சோ டிஃபால்ட்டா நமக்கு என்ன கலர் ஷோ ஆகும்? பிளாக் கலர். நீங்க கலர் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா பிளாக் கலர் ஷோ ஆகும். இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கலர் ஸ்பெசிஃபை பண்றோம். லைட் ப்ளூன்னு. எக்ஸ்ட்ராவா ஒரு 5 பிக்சல் வந்திருக்கா? சோ இது வந்து பிளர் எஃபெக்ட் ஆட் பண்றது. சோ ஹாரிசான்டல், வெர்டிகல், தேர்ட் பாராமீட்டர் 5 பிக்சல் வந்துட்டு பிளர் எஃபெக்ட்டுக்காண்டி அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு நமக்கு வந்து கலர் ஆட் பண்றதுக்கு. ஓகே. ஓகே. சோ இது இன்னொரு குடுத்துருக்காங்களா? 12 பிக்சல் அப்படின்னு குடுத்துருக்காங்களா? சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ப்ரெட் பாராமீட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸ்ப்ரெட் பாராமீட்டர் என்ன பண்ணும்னா, இங்க வந்து 12 பிக்சல்னு குடுத்துட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்ப ஹாரிசான்டல், வெர்டிகல்னு சொல்லிட்டேன். தேர்ட் ஒன் வந்துட்டு பிளர் எஃபெக்ட்ன்னு குடுத்துட்டேன். ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஸ்ப்ரெட் பாராமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்ப்ரெட் பாராமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளவு தூரம் அந்த ஷேடோவோட சைஸ் இருக்கணும். ஓகேவா? இங்க வந்துட்டு எவ்ளோ தூரம் அந்த ஷேடோவோட சைஸ் இருக்கணும்ங்கிறத இந்த ஸ்ப்ரெட் பாராமீட்டர் தான் டிசைட் பண்ணும். சரிங்களா? பாசிட்டிவ் வேல்யூ குடுத்தோம்னா, அந்த ஷேடோவோட சைஸ் இன்கிரீஸ் ஆகும். நெகட்டிவ் வேல்யூ குடுத்தோம் அப்படின்னா, அந்த ஷேடோவோட சைஸ் டிக்ரீஸ் ஆகும். இங்க பாசிட்டிவ் வேல்யூ குடுத்திருக்கனால அந்த ஷேடோவோட சைஸ் இன்கிரீஸ் ஆகுது. இதே நேரத்துல நெகட்டிவ் வேல்யூன்னு குடுத்திருந்தோம்னா, இந்த ஷேடோவோட சைஸ் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி வருது. ஓகேவா? ஆ 3 ப்ராப்பர்ட்டி. அதாவது வழக்கமா நம்ம படிக்கிற 3 ப்ராப்பர்ட்டி. இங்க ஸ்ப்ரெட் பாராமீட்டர் யூஸ் பண்ணல. ஓகேவா? அதுக்கு பதிலா கலருக்கு அப்புறம் இன்செட் அப்படிங்கிற ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்செட் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஷேடோ வந்துட்டு ஆ ஒரு பாக்ஸ் இருக்குன்னா, அந்த பாக்ஸுக்குள்ள நமக்கு ஷேடோ எஃபெக்ட் குடுக்கும். சரிங்களா? ஆ அவுட்செட் அப்படின்னா என்ன பண்ணும்னா, ஆ அவுட்டர் சைடுல வந்துட்டு நமக்கு வந்து பார்டர் கிரியேட் பண்ணும். இது வந்து இன்னர்ல ஷேடோ வந்துட்டு இன்னர் சைடுல இங்க பார்டர் ஷேடோ கிரியேட் பண்ண மாதிரி இருக்குல்ல.
ஓகே. ஷேடோ வந்துட்டு இங்க வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இன்னர் சைடுல வந்து ஷேடோ கிரியேட் ஆன மாரி இருக்கு. இதுவரைக்கும் நமக்கு இந்த பிளர் எஃபெக்ட், இந்த ஷேடோ வந்துட்டு எங்க இருந்துச்சு அப்படின்னா, அவுட்டர் சைடுல இருந்துச்சு. பட் இன்செர்ட் குடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளூ கலர் வெளியில தான் இருக்கும். ஆனா அந்த ஷேடோ எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, அந்த பாக்ஸுக்கு இன்சைட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சோ இன்செர்ட் அப்படின்னு குடுத்தேன்னா, இன்னர் சைடுல வந்து பாக்ஸுக்கு வந்துட்டு ஷேடோ கிரியேட் ஓகே. அண்ட் தென் மல்டிபிள் ஷேடோஸ். அங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் ஷேடோலயே மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ற மாதிரி பார்த்தோமா? அதே மாதிரி பாக்ஸ் ஷேடோலயும் வந்துட்டு மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ணலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து ரெட், அடுத்து கிரீன். இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஓகே. அந்த மல்டிபிள் கலர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? பிளர் எஃபெக்ட்டும் குடுத்துக்கலாம். சோ இப்ப நீங்க தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஷேடோவா இருந்தா, அங்க வந்து நமக்கு என்னலாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரைட் சைடு அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்துட்டு டவுன்வர்டு, தேர்ட் ஒன் வந்து கலர்ல ஆட் பண்ணுவோம். கலர் ஆட் பண்ணுவோம். இதிலே எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒரு பாராமீட்டர் பிளர் எஃபெக்ட்காண்டி யூஸ் பண்ணுவோம். 3வது ஒரு பாராமீட்டர். அண்ட் தென் இவ்வளவுதான். அதிலேயே நம்ம வந்து மல்டிபிளா கூட ஆட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஷேடோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதே மாதிரி இது வந்து பார்டர். பார்டருக்கு வந்து நீங்க தனியா வச்சுக்கோங்க. இதோட போட்டு குழப்பாதீங்க. ஓகே. சோ பார்டர் வந்து தனியா. அண்ட் தென் பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸ் ஷேடோல என்னலாம்னா ஹாரிசாண்டல், வெர்டிகல். ஓகே. ஹாரிசாண்டல் ஓகே. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இல்ல இப்ப தெரியுது. தெரியுதா? ஓகே. சோ இதுல பாக்ஸ் ஷேடோல என்னன்னா ஹாரிசாண்டல் அண்ட் தென் வெர்டிகல். ஓகே. சோ ரெண்டே 2 பாராமீட்டர் இருக்கும். சோ டிஃபால்ட்டா கலர் குடுக்கலன்னா இப்படி ஷோ ஆகும். அண்ட் தென் கலர் குடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுலயே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம். அங்க வந்துட்டு என்ன பார்த்தோம்னா ரைட் டவுன்வர்ட்ன்னு பார்த்தோம். சேம் தான் இங்கேயும் அதே மாதிரி தான். பட் ஆனா இங்க வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஹாரிசாண்டல், வெர்டிகல் அப்படின்னு. கீழ டவுன்வர்ட் கிரியேட் பண்றது, ரைட் சைடு கிரியேட் பண்றது, அண்ட் தென் அதுக்கு பிளர் எஃபெக்ட் கிரியேட் பண்றது. பாக்ஸ் ஷேடோ, டெக்ஸ்ட் ஷேடோ கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்ன இதுல ஒரு ஸ்ப்ரெட் பாராமீட்டர்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா வரும். இது என்ன பண்ணும்னா ஷேடோவோட லென்த்த கூட்டுறதுக்கும், குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அண்ட் தென் இன்செர்ட்ன்னு இன்னொரு பாராமீட்டர். இன்செர்ட்னா என்ன பண்ணும்னா ஷேடோ எஃபெக்ட் ஏதோ உள்ள கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. இங்கெல்லாம் நீங்க ஒரு கலர் குடுத்தீங்கன்னா இப்போ ஒரு கலர் குடுத்தீங்கன்னா, அது வந்து அவுட் சைட்ல ஷோ பண்ணுதா பிளர் எஃபெக்ட்ட. ஆனா அங்க என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த ஷேடோ எஃபெக்ட்ட வந்துட்டு அது வந்து இன்சைட்ல ஷோ பண்ணும். அதான் இன்செட். ஓகே. அண்ட் தென் இங்கேயும் மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ நம்ம இப்ப டைரக்ட்டா பிராக்டிஸ் பண்ண போயிரலாம். ஓகே. அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிளர் எஃபெக்ட்லாம். ஒன்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. அதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஷேடோஸ் பார்த்தோமா. ஸோ டெக்ஸ்ட் ஷேடோக்கு நான் வரிசையா 2, 3 டெக்ஸ்ட் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு ஹலோ. ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் நேம் என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஷேடோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே.
செகண்ட் ஒனுக்கு வந்துட்டு பிளர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்துட்டு நம்ம எஃபெக்ட் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்றது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கலர் சேஞ்ச்னு வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிதானே. ஸோ அதனால க்ளோ அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா மல்டிபிள். ஓகே. இதே இதுல இது வந்துட்டு மல்டிபிள் அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ மல்டிபிள் ஷேடோஸும் நம்மளால ஆட் பண்ண முடியுமா? ஸோ அதனால நான் இதை வந்து மல்டிபிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ணுவோம். அண்ட் தென் அவுட்லைன். ஓகே. அவுட்லைன்ல வந்துட்டு 3வது 4வது 1 5வது 1 5வது 1 6வது. ஸோ இதை வந்து நம்ம அவுட்லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எல்லாத்தையுமே நான் ஒரே இடத்துல போடுறது அப்பதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணி பேசிக்கா முதல்ல ஷேடோவை ஆக்சஸ் பண்றேன். ஓகே. ஷேடோல உள்ள H1 டேக் வந்து ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னா ஷேடோ வந்து ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னா டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ 10 pixel then 10 pixel gray. ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 10 பிக்சல் அப்படிங்கும் போது நமக்கு எவ்வளவுக்குள்ள கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. 10 பிக்சலுக்கு நமக்கு ஷேடோ கிரியேட் ஆயிருக்கு. பட் நமக்கு அவ்வளவு தூரம் ஷேடோ வேண்டாம். நான் என்ன பண்றேன் அதனால இங்க வந்து நான் 2 பிக்சல் குறைச்சுக்கிறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ இங்க வந்து எப்படி ஷேடோ கிரியேட் ஆயிருக்கு, ரைட் சைடு அண்ட் தென் டவுன்வர்டு. லெஃப்ட் சைடு கிரியேட் ஆயிருக்கா, லெஃப்ட் சைடு எந்த ஒரு ஷேடோ எந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்குமே லெஃப்ட் சைடு கிரியேட் ஆகல. ஒன்லி ஒன் ரைட் சைடு கிரியேட் ஆயிருக்கு, டவுன்வர்டு கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஷேடோ கிரியேட் பண்ணோம். நம்ம எல்லாத்துக்கும் கலர் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். டெக்ஸ்டுக்கு கலர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்துட்டு இப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ல. இதுதான். ஓகே. லெஃப்ட் சைடு அண்ட் தென் டவுன்வர்டு மட்டும் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரெண்டாவது அடுத்த ஒண்ணு என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளர் எஃபெக்ட் பார்த்தோமா. ஸோ இதையே அப்படி காப்பி பண்ணிக்கிறவா. சோ இப்போ இதே கலர்லயே நான் வந்து பிளர் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போறேன். சோ பிளர் எஃபெக்ட் என்ன பண்றேன்னா 5 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ 5 பிக்சல் கொடுத்த உடனே சரி இதை ஆட் பண்ணல. கிளாஸ் நேம் வந்து பிளர். ஓகே. ஓகே. சோ இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு டெக்ஸ்டுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா லெஃப்டும் டவுன்வர்டும் 2 பிக்சல் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராவா 5 பிக்சல் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிருக்கேன். குறைக்க நம்ம அந்த 5 பிக்சலோட ரேட்டை குறைக்க பிளர் எஃபெக்ட் குறைஞ்சிட்டே இருக்கும். கூட்ட நமக்கு பிளர் எஃபெக்ட் கூட்டிட்டே இருக்கும். சோ இது வந்து பிளர் எஃபெக்ட். ஓகே. அண்ட் தென் தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், சேஞ்ச். கலரையே சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ ஓகே. சோ இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த சேஞ்ச்லயும் பெருசா ஒண்ணும் இருக்காது. இதேதான் கொடுப்போம். பட் நான் இப்ப என்ன பண்றேன்னா இனிஷியலா உங்களுக்கு வெறும் அந்த இதுக்கு கலர் மட்டும் கொடுத்து காமிக்கிறேன். ஓகே. கலர் மட்டும் அக்வா மரைன் கொடுக்குறேன். சோ இப்போ இந்த கலருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அப்படிதானே. இல்ல நான் பிங்க் கலரே கொடுக்கலாமா. சோ பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே.
பிங்க் கலர் டிஃபால்ட்டா ஷோ ஆகும்போது இப்படிதான் ஷோ ஆகுது. ஓகேவா? பட் இங்க நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு எஃபெக்ட் வந்துட்டு பிளர் எஃபெக்ட் யூஸ் பண்றேன். பிளர் எஃபெக்ட்டோட கலர் வந்துட்டு கண்ட்ரோல்ஸ். இப்ப நான் இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்படின்னா, கலர் வந்துட்டு ஷேடோட கலர் வந்து ப்ளூன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. சோ அந்த டிஃபால்ட்டா இருந்த பிங்க் கலருக்கும் இப்போவும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிங்க் கலரே கொஞ்சம் வந்துட்டு வேற மாதிரி ஒரு ஷேடு நமக்கு கிரியேட் ஆகுது. ஓகே. சோ இந்த மாதிரி நீங்க பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த கலரோட ஷேடே வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த கலருக்கும், இந்த கலருக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு தானே! சோ இது ஏதோ கொஞ்சம் டார்க் ஆன மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் ஏதோ லைட் ஆன மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு பிளர் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும்போது, அதோட ஒரிஜினல் கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே. அண்ட் தென் நம்ம ஜூம்லயே வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, க்ளோ. க்ளோ எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இப்போ அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கலர் குடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து கலர் வந்து ரெட் குடுத்துக்கலாம். ஓகே. இல்ல, இல்ல. கலர் வந்துட்டு ஓகே தான். டெக்ஸ்ட் ஷேடோ ரெட் குடுத்தா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஷேடோ என்னன்னு குடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு க்ளோ எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, என்னன்னா வெறும் பிளர் மட்டும் யூஸ் பண்ணணும். இங்க நம்ம குடுத்திருக்க இந்த ரைட் சைடு அண்ட் தென் டவுன்வர்ட் பிக்சல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம, பிளர் எஃபெக்ட் மட்டும் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே. டெக்ஸ்ட்டுக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஆ இ இங்கலாம் வந்துட்டு டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட் இருக்கிறதுலயே க்ளோ ஆன மாரி இருக்கு அப்டின்னா, இந்த டெக்ஸ்ட் தான். இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ரைட் சைடு அண்ட் தென் டவுன்வர்ட் எந்த பிக்சல்ஸ்மே, எந்த ஷேடோஸ்மே ஆட் பண்ணல. ஜஸ்ட் பிளர் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். சோ அது என்ன பண்ணிருக்குன்னா, 4 சைடும் பிளர் எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆகியிருக்கு. சோ அப்படி ஆட் ஆனதுனால நமக்கு என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு மாதிரி ஒரு க்ளோ எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. சோ இதுதான் அந்த க்ளோ எஃபெக்ட். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ண போறேன். சோ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கலர் குடுத்துக்கலாம். ஓகே. ஒவ்வொரு ஷேடோக்கும் ஒவ்வொரு கலர். சோ டெக்ஸ்ட் ஷேடோ. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்துட்டு ப்ளூ கலர். ஃபர்ஸ்ட் செட் ஒரு ஷேடோ ஆட் பண்ணோம்ல. சோ அது ப்ளூ கலர். இப்போ இந்த டெக்ஸ்ட் சுத்தி ப்ளூ கலர் வந்து ஷோ ஆயிருக்கு. பிளர் எஃபெக்ட்ட வேணா கொஞ்சம் குறைச்சுக்கலாம். 2 பிக்சல்னு குடுத்துக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் ஷோ ஆகியிருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ரெட் கலர் குடுக்குறேன். இன்னொரு அதே இதுல வந்துட்டு ப்ளூக்கு பதிலா இப்ப நான் ரெட். ஓகே. ரெட் குடுத்துட்டு இப்ப பாக்குறேன். இப்ப என்ன ஆயிருக்கு? அது ரொம்ப லைட்டா தான் தெரியுது. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ ஆட் ஆயிருக்கு. அடுத்து என்ன ஆகிருக்குன்னா, ஒரு மாதிரி ரெட் ஆட் ஆயிருக்கு. ரெட் வந்து லைட்டா தெரியுது. இதுக்கு மேல ஜூமிங் போட முடியல. சோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் அண்ட் தென் கீழ வந்து ரெட். பட் ஆனா அது என்ன கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு பர்பிள் ஷேடு மாதிரி கிரியேட் ஆயிடுது. ஓகே. பட் வந்து ப்ளூ ஆட் ஆயிருக்கு. அடுத்து வந்து ரெட் கலர் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே. இந்த மாதிரி மல்டிபிள் ஷேடோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அவுட்லைன். ஓகே. இந்த அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் நம்ம டீப்பா இப்ப பிராக்டிஸ் பண்ணும்போது நல்லா கவனிக்கலாம். ஓகே. சோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் குடுத்துடுறேன். சோ கலர் என்னன்னு குடுத்துடலாம் அப்படின்னா, ஆம், இந்த கலரே குடுக்கலாமா? இந்த கலரே குடுக்குறேன். ஓகே. சோ இப்ப என்ன கிரியேட் பண்ண போறேன்னா, இங்க எல்லாத்தையும் விட டிஃபரெண்டா என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இந்த கலருக்கு மேல இந்த இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல ஒரு பிளாக் கலர் மார்க்கர வச்சு அவுட்லைன் போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ண போறோம். சோ அந்த மாதிரி போல்ட் அவுட்லைன் கிரியேட் பண்றதுக்கு டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. சோ டெக்ஸ்ட் ஷேடோ சாரி
டெக்ஸ்ட் ஷேடோன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து முதல்ல வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடு மட்டும் நான் அவுட்லைன் கிரியேட் பண்றேன். சாரி, ரைட் சைடு மட்டும் அவுட்லைன் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த எல்லா டெக்ஸ்டோட ரைட் சைடு தானே, ரைட் சைடு மட்டும் நான் அவுட்லைன் கிரியேட் பண்றேன். ஓகேவா? சோ நம்ம ரைட் சைடுனா என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் ரைட் சைடு. தென் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் சைடு, செகண்ட் ஒன் வந்துட்டு டவுன்வர்ட், தேர்ட் ஒன் வந்துட்டு பிளர்ன்னு சொன்னோமா. சோ இப்போ நமக்கு பிளர் எஃபெக்ட் எதுவுமே தேவையில்லை. சோ நான் அதனால என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் 1 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு, ரெண்டாவது ஒனுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன், 0 பிக்சல் கொடுத்துட்டு, அதாவது நான் இப்ப ரைட் சைடுக்கு மட்டும் 1 பிக்சல் கொடுத்துட்டேன்னா எனக்கு ரைட் சைடு மட்டும் கலர் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் இதுக்கு பிளாக்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ எல்லா டெக்ஸ்டோட ரைட் சைடு மட்டும் எனக்கு என்னன்னு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு பிளாக் கலர் அவுட்லைன் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு எப்படி கிரியேட் ஆகும்னா, லெஃப்ட் சைடு கிரியேட் ஆகும். சோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த +1 பிக்சல -1 பிக்சல் 0 பிக்சல் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும், ஆப்போசிட் சைடு, ரைட் சைடுக்கு ஆப்போசிட் என்னது, லெஃப்ட் சைடு. சோ லெஃப்ட் சைடு வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, லெஃப்ட் சைடு எல்லாத்துக்கும் பிளாக் அவுட்லைன் வந்துருச்சு. இப்ப நான் எனக்கு என்ன வேணும்னா, கீழே டவுன்வர்ட்ல வந்துட்டு எங்கேயுமே கிரியேட் ஆகல. இப்ப இந்த ஹச்ச பாத்தீங்கன்னா அப்வர்டும் டவுன்வர்டும் காலியா இருக்கு, அங்க வந்து அவுட்லைன் கிரியேட் பண்ணல. சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டவுன்வர்டுக்கு கிரியேட் பண்றேன். சோ டவுன்வர்ட்னா என்ன பார்த்தோம், இந்த செகண்ட் பேராமீட்டர் தான் டவுன்வர்டு அப்படின்னு பார்த்தோமா. சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, எனக்கு இப்போ வந்து டவுன்வர்டுக்கு மட்டும் போதும். அதனால நான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ரைட் சைடு எனக்கு இப்ப தேவையில்ல, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சோ அதனால ரைட் சைடுக்கு வந்து 0 பிக்சல் கொடுத்துட்டு, டவுன்வர்டுக்கு மட்டும் 1 பிக்சல் கொடுத்து பிளாக் கலர் அப்படின்னு கொடுத்துடுறேன். ஓகே, சோ இப்ப என்ன பண்ணுனா, இப்போ நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா, டவுன்வர்ட்ல மட்டும் நமக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு, அவுட்லைன் எல்லா இடத்துலயும் டவுன்வர்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா டாப்ல எல்லாத்துக்கும் கிரியேட் ஆயிருக்கா, இல்ல. இங்க டாப்ல எல்லாம் கிரியேட் ஆகல இன்னும் அவுட்லைன். சோ டாப்ல கிரியேட் ஆகணும்னா என்ன பண்ணணும், இங்க வந்துட்டு இந்த டவுன்வர்ட்ல 1 பிக்சல் கொடுத்துருக்கோமா, அதே இத மாத்தி -1 பிக்சல் கொடுத்தா அப்வர்டுக்கு கிரியேட் ஆயிரும். -1 பிக்சல் பிளாக். சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப அப்வர்டு கிரியேட் ஆயிட்டு, சோ 4 சைடுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, அவுட்லைன் கிரியேட் ஆயிடுச்சு. சோ இதுதான் டெக்ஸ்ட் ஷேடோ. அண்ட் தென் பாக்ஸ் ஷேடோ. ஓகே, சோ பாக்ஸ் ஷேடோக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு பட்டன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பட்டன் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, அண்ட் தென் அந்த பட்டனை ஸ்டைல் பண்ணி சோ பட்டனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம், கிரீன் கலர். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேடிங் கொடுத்துக்கலாம். பட்டனுக்கு வந்துட்டு பேடிங் கொடுக்கணும்ல. சோ பேடிங் என்ன கொடுத்துக்கலாம்னா 12 பிக்சல். வழக்கமா பேடிங் வந்து 10 பிக்சல் 20 பிக்சல் 10 பிக்சல். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்டர் வந்து நன்னு கொடுத்துக்கலாம், பார்டர் வந்து நன். சோ பார்டர் நன்னு. அண்ட் தென் வேற என்ன கொடுக்கலாம், போதும், நமக்கு வந்து பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். சோ டெக்ஸ்டோட கலரை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ இந்த பாக்ஸுக்கு தான் ஒவ்வொரு ஷேடா ஆட் பண்ண போறோம். மல்டிபிள் ஷேடோஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். சோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஷேடோ, சாரி, பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணணும். ஓகே, பாக்ஸ் ஷேடோக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஹாரிசாண்டல் வெர்டிகல் அப்படிதானே. சோ பாக்ஸ் ஷேடோ ஹாரிசாண்டல் வெர்டிகல் அப்படின்னா ஒண்ணு இல்ல, ரைட் சைடு அண்ட் தென் டவுன்வர்ட்ல மட்டும் எனக்கு ஷேடோ கிரியேட் ஆகும்.
ஸோ இங்க நான் 10 பிக்சல் ரைட் சைடு 10 பிக்சல் அண்ட் தென் டவுன்வர்டுக்கு வந்து 10 பிக்சல் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எந்த கலருமே கொடுக்கல. சரி நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பட்டனுக்கு ஷேடோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பட்டனுக்கு கொடுக்கும்போது ரெண்டு பட்டனுக்கு ஷேடோ ஆட் பண்றதுக்கும் பாக்ஸுக்கு ஷேடோ ஆட் பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இது பார்த்தோம் அப்படிதானே. பட்டனுக்கு ஷேடோ ஆட் பண்றதுக்கு என்ன பார்க்கும் அப்படின்னா 4 பேராமீட்டர் யூஸ் பண்ணணும்னு சொன்னா. ஸோ பட்டன் ஷேடோ ஆட் பண்றதுக்கு 4 பேராமீட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ 0 அண்ட் தென் 8 பிக்சல். 8 பிக்சல்னா என்னன்னு சொன்னேன் அப்படின்னா ஹாரிசாண்டல் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹாரிசாண்டல் 8 பிக்சல்ங்கிறது டவுன்வர்ட் 16 பிக்சல் அடுத்து ஆட் பண்ணுவோம். 16 பிக்சல் வந்துட்டு எதுக்குன்னா பிளர் எஃபெக்ட்டுக்கு அண்ட் தென் 0 பிக்சல்ங்கிறது லெஃப்ட் சைடுக்கு. ஓகேவா, இங்க பாக்ஸ் ஷேடோல எஸ்பெஷலி பட்டனுக்கு நம்ம பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்றதா இருந்தா இதுதான். சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிரே. ஓகே, இப்போ உங்களுக்கு ஷேடோ கிரியேட் ஆயிருக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நான் கிரேக்கு பதிலா நல்லா பிளாக் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஷேடோ கிரியேட் ஆயிருக்கிற மாதிரி தெரியுதா. இந்த மாதிரி பட்டனுக்கு ஒரு ஷேடோ கிரியேட் ஆகும்போது ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேவா, அந்த பட்டனுக்கு ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ 8 பிக்சல் இதுக்கு, 16 பிக்சல் வந்து பிளர் எஃபெக்ட்டுக்கு அண்ட் தென் 8 பிக்சல் வந்துட்டு டவுன்வர்டுக்கு அண்ட் தென் ஹாரிசாண்டல் டவுன்வர்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலயே நான் என்ன பண்ணலாம்னா ஒரு ஷேடோ இல்ல மல்டிபிள் ஷேடோஸ் கூட நான் ஆட் பண்ணலாம். அதாவது ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, பாக்ஸ் ஷேடோ வந்து நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா பட்டனுக்கு நீங்க பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணும்போது 4 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இதே நார்மல் இது பட்டன். ஓகே, இப்ப நார்மலா நான் ஒரு டிவ் மாதிரி கிரியேட் பண்றேன். ஓகே, இந்த டிவ்க்கு வந்துட்டு கண்டெய்னர் அப்படின்னு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு பாக்ஸ் கண்டெய்னர் வந்து நீங்க வந்துட்டு கண்டெய்னர் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா கண்டெய்னரை ஆக்சஸ் பண்றேன். டாட் கண்டெய்னர். ஓகே, ஸோ அந்த கண்டெய்னரை நான் என்ன பண்றேன்னா வித் ஹைட் நான் தான் கொடுக்குறேன். ஸோ வித்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 100 பிக்சல் வித்து அண்ட் தென் 20 பிக்சல் ஹைட் வந்து 20 பிக்சல் கொடுத்துருமா. 100 பிக்சல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். 60 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, வித் வந்து 60 பிக்சல், ஹைட் 20 பிக்சல் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு அக்வாமரை. ஓகே, அந்த டிப் வந்து இதுக்கு கீழே போய் கிடக்குது தானே. பட்டன் நான் கமெண்ட் பண்ணி விட்டுறேன். இந்த பட்டன் தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி இது வந்துட்டு பட்டன் கிடையாது. இது வந்து நம்மளே ஒரு வித் ஹைட் கலர் கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, சோ இந்த மாதிரி பாக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அந்த டிவுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்போஸ்ட் மைட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து கலர் வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா வித் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா.
இது வந்து நானா ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். ஓகே. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு பாக்ஸுக்கு நீங்க ஷேடோ ஆட் பண்றீங்க அப்படின்னா, அப்ப பாக்ஸ் ஷேடோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஹாரிசான்டல், வெர்டிகல். சோ ஹாரிசான்டலுக்கு 10 பிக்சல், வெர்டிகலுக்கு 10 பிக்சல் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நீங்க 2 பாராமீட்டர் யூஸ் பண்ணா கூட போதும். ஓகே. இந்த மாதிரி நமக்கு ஷேடோ கிரியேட் ஆகும். ஓகே. சோ நான் இப்ப 10 பிக்சல் குடுத்துருக்கனால இப்படி கிரியேட் ஆயிருக்கு. இதே நான் 5 பிக்சல் குடுத்தேன் அப்படின்னா, சின்ன ஷேடோ கிரியேட் ஆகும். ஓகே. சோ இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இப்ப நான் கலர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ அதனால இந்த மாதிரி இருக்கு. இதே நான் கலர் மென்ஷன் பண்ணா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிரே அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு வந்து கலர் மென்ஷன் பண்ணி, அதுக்கேத்த மாதிரி ஷோ ஆகும். இதுக்கே நான் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், 3 ஒரு எலிமெண்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணுவேனா, அதுவும் 5 பிக்சல் அப்படின்னு குடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிளர் எஃபெக்ட் ஆட் ஆகும். ஓகே. மல்டிபிள் ஷேடோஸும் இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிரே ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து இதே இதுல வந்துட்டு Ctrl V and then Ctrl V. இப்ப நான் வந்து நெறைய கலர்ஸ் ஆட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்துட்டு ப்ளூ. ஓகே. அண்ட் தென் செகண்ட் செட்டுக்கு வந்துட்டு கிரீன். தேர்ட் வந்துட்டு yellow. ரெட். ஓகே. சோ இந்த மாதிரி மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ணிருக்கேன். எல்லாமே 5 பிக்சல் குடுத்தோம்னா ரொம்ப அதிகமா போயிரும். சோ அதனால எல்லாமே 2 பிக்சல், 2 பிக்சல் மாத்திக்கிறேன். சாரி. 5 பிக்சல், 5 பிக்சல். சாரி. இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாத்துக்குமே நீங்க ஒரே பிக்சல் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே 2 பிக்சல் குடுத்தீங்கன்னா, எல்லாமே அந்த பாக்ஸ்ல இருந்து 2 பிக்சல்ல ஷோ ஆகும்போது, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அலைன் ஆகி மறைஞ்சிரும். சோ நீங்க வந்துட்டு பிக்சல்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டே போணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 பிக்சல் குடுத்துருக்கேனா, அடுத்த இதுக்கு 5 பிக்சல் அப்படி குடுக்கணும். ஓகே. அடுத்த இதுக்கு 10 பிக்சல் இல்லன்னா 8 பிக்சல் அந்த மாதிரி குடுத்துக்கோங்க. ஓகே. 8 பிக்சல். இதுக்கு 10 பிக்சல். ம். இந்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணிட்டே போணும். ஓகே. ஆ. இன்கிரீஸ் பண்ணிட்டே போனாதான் அதுக்கு பின்னாடி ஹைலைட் ஆகி வரும். இல்லன்னா என்ன பண்ணிரும் அப்டின்னா, இது வந்துட்டு மல்டிபிள் ஷேடோஸ். இந்த மல்டிபிள் ஷேடோஸ்லயே நம்ம என்ன பண்ணலாம்? பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல. இதுக்கு பதிலா இந்த 2 பிக்சல் 2 பாராமீட்டர் யூஸ் பண்ணிக்க பதிலா நீங்க இன்னொரு பாராமீட்டர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணீங்கன்னா, பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? எனி டவுட் இன்னைக்குள்ள ஷேடோஸ்ல? டவுட் இருக்கா? டவுட் இல்லன்னா செஷனை இப்பவே எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எனி டவுட்னா நாளைக்கு வந்து கேளுங்க. ஓகே. தேங்க்யூ.